1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 பில்டப் பண்ண ஒரு அருமையான 2 பிஹெச்கே வில்லா. இப்போ நம்ம அந்த வீட்டோட கார் பார்க்கிங்கை உள்ளே பார்க்க போகிறோம். கார் பார்க்கிங் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19.75 12.75 சைஸில் மிகப்பெரிய கார் பார்க்கிங். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனோவா கார் இருக்கு இல்லையா, அதை நிப்பாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 அடி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் கார் பார்க்கிங் பார்க்கவே தெரியுது. கார் பார்க்கிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்வெல்க்கு கொடுத்துருக்குறோம். போர்வெல் பார்த்தீங்கன்னா 350 அடி போட்டிருக்கோம். 65 அடியிலே தண்ணி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 லிட்டரு. அது அந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆக்சுவலாக கொடுத்துருக்குறோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்டு கார் பார்க்கிங் தான். மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லேயே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செப்பல்ஸ் அண்ட் எவ்ரி திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா 4.5 அடி. கிட்டத்தட்ட ஒரு எல்லா வீட்டுக்குமே ஒரு 2 அடி தான் செட்பேக் கொடுப்போம். இது குறைஞ்சு 4.5 அடி கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். ஸோ கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இந்த செட்பேக் ஏரியாவை நம்ம பின்னாடி கிச்சன்லேருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 அடி கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேருந்து வர்ற ஏரியா, செட்பேக் பின்னாடி வர ஏரியா. நீங்கள் தாராளமாக அந்த ஸ்பேஸை இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எந்த வழியாக வந்தோமோ திரும்ப அதே வழியாக நம்ம கார் பார்க்கிங்கிட்ட போகிறோம். கார் பார்க்கிங் பார்த்துருக்கீங்க. கார் பார்க்கிங் இந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் யாரும் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். கார் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸ் மேலே ஏறணும் அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸுக்கான பாதை. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்த் பார்த்து அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த வாசல், அருமையான வாசல். ஏன் அப்படின்னா இப்போலாம் வடக்கு தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் விரும்புகிறதுனால நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் இந்த கார்னரில் கொடுத்துருக்கோம். இதுவும் 6000 ஸ்கொயர் ஃபீட்டு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. வெளிலேருந்தே நம்ம உடனே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கார்னரில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோர் டிசைனை பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக எப்போதுமே வந்து ஒரு ஃப்ளவர் ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு விநாயகரோ இனிமே வந்து கொடுத்து தான் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனால எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட ஹால். இது ஹாலா இல்லை வந்து மண்டபமானு தெரியல, அவ்வளோ பெரிய சைஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பெரிய சைஸ். இந்த ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.75 கிட்டத்தட்ட 12.25 சைஸில் நம்ம பெருசாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணல. ஃபால் சீலிங் பதில் நம்ம ஸ்பாட் லைட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹாலுக்கான விண்டோ சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4x5 சைஸில் கொடுத்துருக்குறோம். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிவி யூனிட் ஏரியா. நம்ம டிவி யூனிட் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்னிஷ்ட் கிடையாது. அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க்ஸ் கிடையாது. வுட் ஒர்க்ஸ் வேணும், கஸ்டமர்ஸ் வேணும் அப்படி நீட்ஸ்னால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உள்ள பெட்ரூமுக்கு போகிறதுக்கான பாதை. அது வந்து நம்ம ஹால்லே கொடுத்துருக்குறோம். நான் சொன்ன சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹால் மட்டும் தான். அதில் ஸ்டேர் கேஸ் சேர்க்கல. ஸ்டேர் கேஸ் வந்து தனியாக ஒரு 7 ஃபீட் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் சேர்த்தீங்கன்னா ஹால் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட ஃபால் சீலிங் பண்ணாமே நம்ம ஸ்பாட் லைட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷாக அழகாக கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்துட்டு ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட டைனிங் ஹால். இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8x9 சைஸில் தாராளமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுக்கு விண்டோ சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 சைஸில் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காற்றோட்டமாக நல்லா வெளிச்சமாக சைன்லெட்டாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிழக்கு பார்த்து பார்த்ததுனால அந்த பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். அது பூஜா யூனிட் வைக்கிறதுக்கு நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இது கார் பார்க்கிங். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங் சைடு பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறோம். அந்த டைனிங் ஹால்லேருந்து திரும்ப ரைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட கிச்சனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 அடிக்கு 10 அடிங்கிற சைஸில் மிகப்பெரிய கிச்சன். இதில் டேபிள் டாப் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3.5 ஃபீட்டில் கொடுத்துருக்குறோம். பிளாக் கிரானைட்டில் கொடுத்துருக்குறோம். சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நமக்கு பக்காவாக கொடுத்துருக்குறோம். இந்த கிச்சனில் ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் அண்டு மிக்சி, ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான இடமும் நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்டாக இருக்கட்டும்,
இல்லை திங்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் லாஃப்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பேஸ் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, செட்பேக் ஏரியா கிச்சன் வழியாக வரலன்னு, அதோட பாதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இப்போ கிச்சன் வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த செட்பேக் ஏரியாவுக்கு வந்துடலாம். இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் இருக்கிற 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைஸுமே அவ்வளோ பெருசு கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா 2லுமே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதில் கீழே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 சைஸில் பண்ணியிருக்கிறோம். இதோட விண்டோ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 3 சைஸில் கொடுத்துருக்குறோம். இதுக்கு என்ன, அதுக்காக நம்ம செல்ஃபில் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுப்போம். இல்லை இன்டீரியர் வேணாம் இதோடனாலும் நான் சேல் பண்ணுவோம். ஏன்னா அந்த இன்டீரியர் பண்ணிங்கன்னா அந்த வீட்டோட லுக்கே வேறு மாதிரி மாறிடும். அதை நீங்கள் வாங்கி வந்து நேரில் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே இன்டீரியர் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பக்காவாக பண்ணியிருக்கோம் வீட்டை. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக 4க்கு 4 சைஸில் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, இந்த ரூமில் வந்து கொஞ்சம் சன்லைட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் கார்னரில் உங்கள் டார்க்னஸாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சன்லைட் ப்ரொவிஷன்ஸ்க்காக அந்த நம்ம வந்து டிசைனில் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 7 சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் யூஸ் பண்ணிடுவாங்க, ப்ரொவைட் பண்ணல. பட் இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வருது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டில் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறோம். மீதி 3 ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் டாய்லெட்டுக்கு 7 அடிக்கு மேலே படாது, அதனால் நம்ம 7 அடி படுப்போம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் மேலே நம்ம வந்து ரூஃப்லேருந்து ஒரு 1.5 அடி பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்து முடிச்சாச்சு. கீழே உள்ள ஹால், கிச்சன்ஸ், பெட்ரூம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஹாலில் உள்ள ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு இங்கேயும் நம்ம 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 8 சைஸில் தாராளமாக மிகப்பெரிய சைஸில் பண்ணியிருக்கோம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா தாராளமாக வெளிச்சம், இந்த வீட்டில் வெளிச்சம் நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. ஏன்னா சன்லைட் அந்தளவுக்கு நம்ம ஏகப்பட்ட விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். மேலே வந்தோம் ரைட் சைடில் திரும்புனா இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். சேம் நான் கீழே என்ன பண்ணியிருக்கோமோ அதே டோர் தான் மேலேயும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டோரோட ஃப்ரேம் எல்லாமே உட்டில் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸில் வந்து கிரானைட் லே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரானைட் சைஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். கீழே என்ன சைஸாக பெட்ரூம் அதே தான், கிட்டத்தட்ட 16க்கு 10 சைஸில் தாராளமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எவ்ரி திங்ஸ் ஆக்சுவலாக கீழே எப்படி இருக்கோ அப்படியே பண்ணி வச்சுருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2 பெட்ரூம் ஒரே சைஸாக கொடுக்க மாட்டோம். இதில் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரே சின்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு ஹைலைட். ஏன் அந்த விண்டோ அப்படின்னா அந்த விண்டோலேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஹாலில் டேரெக்டாக நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சேம் தான், 6க்கு 4 சைஸில் பண்ணியிருக்கோம். இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இதே மாதிரி தான் கீழே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருவோம். இதுலேயும் 7 ஃபீட் லே பண்ணியிருக்கோம் டைல்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். இது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் ஸ்டாண்டில் கட்டின வீடு. நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்து ரைட் சைடு திரும்பினா ஓப்பன் டெரஸ் ஏரியா. இந்த வீட்டோட ஒரு கிராண்ட் லுக்கே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் சில் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். இந்த வீட்லேயும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச இடம் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லப்பட்டீங்க. அப்படி ஒரு அருமையாக பார்க்க லொக்கேஷன் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கு நம்ம வீட்டை சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கடைசியாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 பில்டப் பண்ணோம் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா.